இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சோயா ஃப்ரை ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது நீங்கள் புலாவ் கூட, ஈவன் கர்ட் ரைஸ், ரசம் ரைஸ் கூடலாம் கண்டிப்பாக மேட்ச் பண்ணிக்கலாம். சோயா வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப டேஸ்டியான வேல ஹெல்த் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இதை நீங்கள் வந்து ஈவன் கஞ்சி ஏதாவது செய்யும்போது கூட ஒரு சைட் டிஷ்ஷாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வந்து நான் எப்போ செஞ்சிருந்தேன் அப்படின்னா சாட்டர்டே அன்னைக்கு பண்ணால் புலாவ் கூட மேட்ச் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இதை செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமான நேரம் தேவையில்லை, ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சோயாவை மேரினேட் பண்ணிடலாம். சுடுதண்ணியில் ஊற வச்சிருந்த சோயா கூட நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லெமன், கர்டு, கொஞ்சமாக கெச்சப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அது கூட நல்ல பொடியாக நறுக்கின ஆனியன், கறி லீவ்ஸ், அப்புறம் கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சோயாவில் உப்பு நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ கவனமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஃப்ரையாக பண்ணனால ரொம்ப ரொம்ப மினிமலான தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சோயா ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸும் கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் சமைக்கும் போது அலுப்பு தெரியாமல் இருக்கா? பாட்டு கேட்டு சமைப்பீங்களா? இல்லை நம்ம கூட யாருக்காவது ஃபோன் பேசினா அந்த போர் அடிக்காமல் இருக்கிற மாதிரி கால் பண்ணிவிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே வேலையெல்லாம் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணி உங்கள் வேலையை ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.